இங்கே குட்டி காவேரியால் காவேரி விட்டுட்டு போனது தாங்கிக்கவே முடியல. அப்படியே மனசு கஷ்டத்தோடயே அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வராரு. காவேரி வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சார் அப்படி சொல்லி கேட்டோன்னே, என்னங்க எப்படி கேட்குறீங்க, குழந்தைய கூட்டிகிட்டு போக தான் வந்தேன், அம்மு இங்கே தானே இருக்கா அப்படின்னோடனே, அம்முவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்னங்க அம்மு அம்மு எங்கே போயிட்ட, எங்கே இருக்க அப்படின்னோடனே, சீக்கிரம் வா அம்மு போகலாம், ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும்ல, இங்கேயே மிஸ் வீட்டிலே இருந்தால் எப்படி. சார் அம்மு இங்கே இல்லை சார் அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் கூட தானே வரேன்னு சொன்னா, என்ன கூட ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாளே அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து சார் அப்படின்னோடனே, இல்லை சார் கண்டிப்பாக அம்மு என் கூட வரல, நீங்கள் தான் கூட்டிகிட்டு போவீங்கன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு. என்ன மேடம் இப்படி பண்ணியிருக்கீங்க, இப்போ அம்மு எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஸ்கூல்லேயே காத்துட்ருக்காளே எனக்காக, ஐயோ நான் வேறு ஸ்கூல் போக வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சார் நானும் வரேன் சார் அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோட, இல்லைங்க நானும் வரேன் ப்ளீஸ் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போகிறார் விஜய். இங்கே ஸ்கூலில் போனோன்னா அம்மு அம்முன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. குழந்தை காணவே காணும், எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லா இடமும் தேடிட்டு செக்யூரிட்டி கிட்டே கேட்குறாங்க. இந்த மாதிரி என் கிளாஸில் படிக்கிற பொண்ணு தான், இவங்க அப்பா வர லேட் ஆகிடுச்சு, அந்த குழந்தை இங்கே தான் இருந்தால் எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே யோசனை பண்ணி பார்க்குறாரு செக்யூரிட்டி. ஆமாங்க எல்லாருமே போயிட்டாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போயிட்டாங்க, ஆனால் ஒரு குழந்தை மட்டும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா. ஏன்னு கேட்டதுக்கு என் அப்பா ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன், சரி இங்கே இருமா உங்கள் அப்பா வந்தாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு ஒரு கார் வந்துச்சு, அந்த காரில் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எப்படி அந்த காரில் அனுப்புவீங்க, குழந்தையோட வந்து பேரண்ட்ஸ் தெரியாமல் எப்படி நீங்கள் அனுப்புவீங்கன்னு. சார் இல்லை சார் குழந்தைக்கு அவங்ககிட்ட ஏதோ குழந்தைகிட்ட பேசினாங்க, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார், எனக்கு எப்படி சார் தெரியும் குழந்தைக்கு யாரும் தெரியாதுன்னு, அது எப்படிங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் ஹெட்மிஸ்ஸஸ் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு ஹெட்மிஸ்ஸஸ் கால் பண்ணுறாங்க. ஹெட்மிஸ்ஸஸும் வந்துடுறாங்க. சார் என்னாச்சு சார், உடனே என் குழந்தை காணுங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு நினச்சேன் வரவே வரல, என்ன இப்படி நடந்துருச்சு, நான் வந்து வரத்துக்கு லேட் ஆனோன்னா குழந்தைக்கு யார் கூட அமுச்சு விட்ருக்காங்க அப்படின்னோடனே உடனே வந்து செக்யூரிட்டி திட்டுறாங்க. என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமா, குழந்தை யார் கூட்டின்னு போனாங்க தெரியலையேனோடனே, சார் உங்கள் வீட்டிலேருந்து கூட யாராவது கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல சார், நீங்கள் எதுக்கும் வீட்டில் கேளுங்க சார் அப்படின்னோடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கேட்டுட்டு யாரை கூட்டிகிட்டு வரலையா, எங்கள் வீட்டிலேருந்து யாருமே கூட்டிகிட்டு போகலங்க, ஏன்னா எப்போவுமே நான் தான் கூட்டிகிட்டு வருவேன், நான் தான் கூட்டிகிட்டு போனேன், இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரியை சொல்லாமல் விட்டுறாரு. காவேரிக்கு வந்து அப்படியே மனசு பதக்குது, கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது, தாங்கிக்க முடியல. என்னால் தான் பாவம் அவள் என் கூட வரேன்னு எப்படிலாம் சொன்னால், குழந்தை நான் தான் வந்து வம்படியை விட்டுட்டு வந்துட்டேன், அட்லீஸ்ட் அவங்க அப்பா வர வரைக்கும் இருந்தாவது நான் விட்டுட்டு வந்திருக்கணும், அதுவும் நான் பண்ணலை, பாவம் அவள் எங்கே கஷ்டப்படுறாளோ தெரியல, யார் கூட்டிகிட்டு போனாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. காவேரி தாங்கிக்க முடியல காவேரியால். உடனே வந்து காவேரி பார்த்துட்டு, சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக குழந்தை கிடச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்கிறாரு. அவரோட குழந்தை காணும், ஆனால் அவருக்கு எனக்கு ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமான்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் பார்க்குறாங்க. பார்த்தா குழந்தைய யாரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வந்து வண்டியில், காரில். அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, எப்படிங்க இவங்க கூட நீங்கள் அனுப்பலாம் குழந்தைங்க அப்படின்னோடனே, இல்லை சார் குழந்தை தான் அப்படின்னோடனே, அது எப்படிங்க குழந்தைக்கு யாருன்னு என்ன சொன்னாலும் நம்பிடும், குழந்தை போயிடும், ஆனால் நீங்கள் விடுவீங்களா, அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் விடக்கூடாது சொல்ல மாட்டிங்களா, என்ன ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஒன்று சார் டென்ஷன் ஆகிங்க சார், நான் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், கண்டிப்பாக குழந்தை கிடச்சிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட்மிஸ்ஸஸ் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே வந்து விஜய் செம்ம டென்ஷன், என் குழந்தைய நான் தான் தேடணும், கண்டிப்பாக அவள் இங்கேயா தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியோட அந்த நம்பரோட கார் நம்பர் பிளேட்டோட அந்த வண்டி நம்பரு எல்லாத்தையும் வாங்கிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. காவேரி வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க மிஸ், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் குழந்தைய தேடிக்கிறேன்னு. சார் ப்ளீஸ் சார், என்னால் தான் குழந்தை வந்து காணா போயிட்டானே, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது சார், ப்ளீஸ் சார் தயவுசெய்து என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே, சரி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயும் காவேரியும் வந்து வண்டியில் வந்து எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா ஒருவேளை குழந்தை எங்கே இருப்பாளோ அங்கே இருப்பாளோ சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டே இருக்காங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, ஒரே தலை சுற்றிலே வந்துடுது. காவேரியால் அழுதுகிட்டே இருக்காங்க காவேரி. அதை பார்த்துட்டு போய் அழாதீங்க அப்படின்னோடனே விஜய் வந்து பயங்கரமாக பதட்டம் அடைகிறாரு. கண்டிப்பாக குழந்தை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருக்காங்க. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நாங்கள் உங்களுக்கு நான் மன்னிக்கிறோன்னு. இல்லை சார் இன்றைக்கி குழந்தை என் கூட வரேன்னு தான் சொன்னால், நான் தான் வந்து வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஆமாம் சார், அவள் என்கிட்ட சொல்லியிருந்தா உங்கள் கூட வரேன்னு சொல்லியிருந்தா, அதனால தாங்க, நீங்கள் அட்லீஸ்ட் நான் வர வரைக்காவது கொஞ்சம் இருந்துட்டு அனுப்பிச்சிருக்கலாம்ல மிஸ், ஏன் மிஸ் இப்படி பண்ணீங்கன்னு காவேரியால் தாங்கிக்கவே முடியல, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க.